ஹமாஸ் இயக்கத்தினருடன் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் ரஃபாவில் இஸ்ரேல் எதிர்பார்க்கும் இலக்கை அடையும் வரை இராணுவ நடவடிக்கை தொடரும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக கூறுகின்றார். அமெரிக்கா மற்றும் கட்டார் போன்ற நாடுகள் இஸ்ரேல் ஹமாஸ் இயக்கத்தினருக்கிடையில் இடம்பெற்று வருகின்ற போரை நிறுத்துவதற்கு தீவிர முயற்சி எடுத்து வரும் நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அறிவிப்பானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் மில்லியன் கணக்கில் வசித்து வரும் ரவா பகுதியில் போரை தொடங்கியுள்ள இஸ்ரேல் அங்குள்ள மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாது செயற்பட்டு வருகின்றமை வேதனை அளிப்பதாக கூறுகின்றார் அமெரிக்க பாதுகாப்பு செயலர் லாய்ட் ஆஸ்டின். 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை இடம்பெயர வைப்பதற்கு இஸ்ரேல் தயாராகிவிட்டதை அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளதாக ஆஸ்டின் மேலும் தெரிவித்தார். ஹமாஸ் இயக்கத்தினருடன் போரிட்ட பகுதியிலிருந்து வெளியேறிய மக்கள் ரஃபா பகுதியில் வசித்து வந்தார்கள். இப்போது அந்த பகுதியிலும் இஸ்ரேல் போரை தொடங்கியுள்ளது. போரை தொடங்கியுள்ள இஸ்ரேல் அங்குள்ள மக்களை பாதுகாப்பதற்கான திட்டத்தை வகுக்காமையானது ஏற்றுக்கொள்ள முடியாதென குற்றம் சுமத்தினார் அமெரிக்க பாதுகாப்பு செயலர் லாய்ட் ஆஸ்டின். இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டும் காயமடைந்தும் வருகின்றனர். ஆகவே இஸ்ரேல் தனது நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும், இல்லையெனில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் என எச்சரிக்கின்றார்.